பூர்வ புண்ணிய தோஷம், பூர்வீக வழியில் தோஷம் யார் ஜாதக ரீதியாக ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீடு பாதிக்கப்படுகிறதோ அவங்களுக்கு பூர்வீக வழியில் தோஷங்கள் உண்டாகிறது. 5ஆம் வீடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் பூர்வீக வழியில் தோஷங்கள் உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் அமையுதோ அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. அதுபோல 5ஆம் அதிபதி சனி, ராகு, கேது நட்சத்திரத்தில் அமைவதோ, சனி, ராகு, கேது சேர்க்கை பெறுவதோ அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி போய் ராகு அல்லது கேது சேர்க்கை பெறுவதே பூர்வ புண்ணிய தோஷம்னு சொல்லலாம். அதுபோல சந்திரனுக்கு 5ஆம் வீட்டில் ராகு, கேது போன்ற பாவகிரகங்கள் இருப்பதும் பூர்வ புண்ணிய தோஷமாகும். அதுபோல சூரியனோட வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில போய் உங்களுக்கு சனி, ராகு, கேது போன்ற பாவகிரகங்கள் இருப்பதும் பூர்வ புண்ணிய தோஷமாகும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்க இருக்காரோ சூரியனுக்கு பக்கத்தில் ராகு அல்லது கேது இருந்தால் அது பூர்வ புண்ணிய தோஷமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5, 9ல் ராகு, கேது இருந்தால் கூட அது பூர்வ புண்ணிய தோஷமாகும். அடுத்து பார்த்தீங்கன்றால் ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி போய் நீச்சம் பெற்றிருந்தாலும், 5ஆம் அதிபதி போய் வக்ரகதியில் இருந்தாலும் அது பூர்வ புண்ணிய தோஷமாகும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் சூரியனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு, கேது தொடர்போடு இருந்து ராகு, கேது நட்சத்திரத்தில் இருப்பது பூர்வ புண்ணிய தோஷமாகும். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் உங்களுக்கு சூரியனும் போய் உங்களுக்கு அந்த ராகு, கேது தொடர்போடு இருக்கின்ற பொழுது அந்த பூர்வ புண்ணிய தோஷம் ஏற்படுகின்ற பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவினர்களே ஒரு பகையாளியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தந்தை வழி உறவினர்கள் அந்த ஜாதகருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்றால் அந்த ஜாதகருக்கு பூர்வீக வழி உறவினர்களால் இவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு தடங்கள்லாம் ஏற்படுகிறது. அதுபோல் அவங்க போய் பூர்வீகத்தில் போய் ஏதாவது ஒரு இடம் வாங்கினாலோ, பூர்வீக சொத்தில் போய் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணாலோ அதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட இடையூறுகள் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட நேயர்கள் பூர்வீகத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க பார்த்தீங்கன்றால் ஒன்று ஒரு வெளி இடங்களுக்கு போயிட்டா, பிறந்த ஊரை விட்டு வெளி இடங்களுக்கோ வெளிநாட்டுக்கோ போயிட்டா வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளும் உண்டாகும்.